யுகங்கள் கடந்து நிற்கும் உன்னத காவியம் ஸ்ரீ ராமாயணம். தர்மத்தின் திருவுருவமாய் அயோத்தியின் இளவரசனாய் அவதரித்த ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம். அவரின் வாழ்க்கை மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டு. தந்தை சொல் காக்க சிற்றன்னை கைகேயியின் வரத்தால் 14 ஆண்டுகள் வனவாசம் ஏற்கிறார் ராமர். அவருடன் பதிவிரதையான சீதாதேவியும் பாசமிகு சகோதரன் லட்சுமணனும் நிழலாய் தொடர்கின்றனர். தண்டகாரண்ய வனத்தில் அவர்களின் வாழ்க்கை அமைதியாக செல்கையில் மாயமான் வடிவில் வந்தது வினை. இலங்கை அரக்கன் ராவணன் சீதையை வஞ்சகமாக கவர்ந்து செல்கிறான். தன் உயிரினும் மேலான சீதையை இழந்து தவித்த ராமருக்கு உதவியாய் வருகிறார் அனுமன். அவரின் அசைக்க முடியாத பக்தியும் வானர அரசன் சுக்ரீவனின் நட்பும் ராமருக்கு பெரும் பலம் சேர்க்கிறது. அனுமன் கடல் தாண்டி இலங்கையில் அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்டு ராமரின் கணையாழியை கொடுக்கிறார். வானர சேனையின் உதவியுடன் கடலில் பாலம் அமைத்து இலங்கை செல்கிறது ராமரின் படை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே பெரும் போர் மூழ்கிறது. இறுதியில் ராவணனை வதம் செய்து அதர்மத்தை அழிக்கிறார் ராமர். அக்னி பரீட்சைக்கு பின் சீதையை மீட்டு அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் ஏற்கிறார். அவரின் ஆட்சி ராமராஜ்யமாய் நீதியின் அடையாளமாய் அயாஜோ போற்றப்படுகிறது. ராமாயணம் நன்மை தீமையை வெல்லும் என்ற நித்திய சத்தியத்தின் கதை.